ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது. மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய். தொலை தூரத்திலிருந்து அழைப்புகள் வரும். சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தை அவர்களின் கர்மவினை தருகிறது. ஆனால் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைவது உறுதி. அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொருவரும் இதை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள்தான். தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வா. இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் உன் வாழ்வில் ஒளி தரும். ஏனென்றால் உன் நிழலாக உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன். உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதே போல உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தி அடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை. நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் தினமும் நீ சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்து. அப்போதுதான் அதிலுள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறது. கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள். வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல. அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை. கிடைத்ததில் திருப்திக்கொள். அதை வைத்து வாழ பழகு. கவலையை மற. இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும். உன் நிழலாக நான் இருக்கிறேனே. நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணை நிற்பேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என் தங்கமே. உன்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன். இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் ஏன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காக ஏங்கு. பரபரப்பு ஏன்? என் மீதே ஆவல் கொள். கவலை ஏன்? எனக்காகவே கவலைப்படு. பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன். ஆத்மார்த்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நானும் இருப்பேன். விசாலமான இந்த சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் நீ ஐக்கியமாகிவிடு. நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன்னுடைய தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?